மிகவும் கடுமையான வார்த்தைகளில், கொச்சையான சொற்களில் திட்டுபவரா நீங்கள்? அப்பொழுது இந்த செய்தி உங்களுக்கு தான். ஒரு அட்டை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சுவற்றில் வைத்து ஆணி அடித்து விடுங்கள். அடுத்த நாள் அந்த ஆணியை எடுத்து அந்த அட்டையை சுவற்றிலிருந்து அகற்றிவிடுங்கள். இப்பொழுது சிந்தித்து பாருங்கள். ஆணி அடித்தோம், பிறகு அந்த ஆணியை அகற்றிவிட்டோம். ஆனால் அந்த ஆணி அடிக்கும் பொழுது ஏற்பட்ட காயம் இருக்கிறது அல்லவா, அது என்றுமே மாறாது, மறைந்தும் போகாது. நீங்கள் பேசும் கடுமையான சொற்கள் மனதில் ஆழமாக என்றுமே இருக்கும். சொற்களை சொல்லும் பொழுதும் பேசும் பொழுதும் மிக மிக கவனம் தேவை. கணவன் மனைவியிடத்திலும், மனைவி கணவனிடத்திலும், குழந்தைகளிடத்தில், பெற்றோரிடத்தில், பொது இடங்களில், மேடை பேச்சுகளில் என்று எல்லா இடங்களிலும் சொற்கள் கவனம் தேவை. இல்லை என்றால் உங்களுடைய மரியாதையை நீங்களே கீழே இறக்கி விடுவீர்கள். மகிழ்வித்து மகிழ். நன்றி, வணக்கம்.